கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தரை உயர்த்துங்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல கூட நாம் யாரை உயர்த்த வேண்டுமாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் அவரை உயர்த்தணும்னு சொன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த வசனத்துல சொல்றது, கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ணுமாம்? ருசித்து பார்க்க வேண்டும். ஆகவே தேவன் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு வல்லவராய், ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கக்கூடியவராய், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் இன்னைக்கு நம்ம கடந்து வரோம்னு சொன்னா, இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்த அந்த கிருபையினால் தான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம சுகத்தோடு நிற்கிறோம்னு சொன்னா அது தேவனுடைய கிருபை. ஆகவே அந்த தெய்வத்தை நாம் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நாளும் உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தான் தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றாரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 99ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. தாவீது ராஜா அழகா சொல்றாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. அவரை உயர்த்துங்கள். அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவருடைய பாதப்படியில பணிந்து அவருடைய நாமத்தை நாம் என்ன பண்ணுமாம்? உயர்த்த வேண்டுமாம். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏன் தாவீது ராஜா அப்படிப்பட்ட வார்த்தைகளை அந்த இடத்துல சொல்றாருன்னு சொன்னா, அவர் ஒரு நாள் ஆடு மேய்த்து கொண்டு எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில, மறக்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாருன்னா, தாவீது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணும்? உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன், நான் ஒண்ணும் இல்லாம இருந்தேன். என்னை தேவன் அரசனாய் மாற்றி இன்றைக்கு என்னை ஒரு மனிதனாய் மாற்றி வைத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆண்டருடைய நாமத்தை அப்படியே என்ன பண்றாரு? பணிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை கூட கர்த்தர் அநேக நேரங்கள்ல, நாம கூட ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அநேக நேரங்கள்ல நம் பாவிகளா இருந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக வியாதியோடு பாவத்துல வாழ்ந்து கொண்டு அநேக நேரங்கள்ல வியாதிகள்ல கட்டப்பட்ட சூழ்நிலையில, பிசாசின் பிடியில கட்டப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தாரு. பாத்தீங்களா? அதை நாம் நினைவு கூர்ந்து தாவீது சொன்னது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்துங்கள். அவர் என்ன பண்ணுமா? அவருடைய சமூகத்துல அவருடைய பாதப்படியில பணிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை இந்த இடத்துல அழகா சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அதே வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவருங்க. அவரை நம்ம துதிச்சே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அவரை தான் நம்ம உயர்த்தணும். அந்த பூமியில எத்தனை மனிதர்கள் நீங்கள் உயர்த்தினாலும், எத்தனை மனிதர்கள் நீங்கள் மகிமைப்படுத்தினாலும் அதுக்கு தேவனுக்கு ஈடாகவே முடியாது. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் தெய்வம். ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை போல இந்த பூமியில ஒரு தெய்வம் இல்லவே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் தேவனுடைய கிருபையே என்று சொன்னது போல, தேவனுடைய கிருபையினால் தாங்க இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவரை நாம் உயர்த்த வேண்டும். ஆகவேதான் அவருடைய பாதப்படியில பணிய வேண்டும். ஆகவேதான் அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நாம் என்ன பண்ண? உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நாம் எப்பொழுதும் உயர்த்த வேண்டும். பாருங்க, 11 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். எத்தனையோ ஆபத்துக்கள். இன்றைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் மறிச்சு போயிடுறாங்க, வாலிப வயசுல மறிச்சு போயிடுறாங்க. ஆனால் இந்த நாள் வரைக்கும் எவ்வளோ நமக்கு பலவீனங்கள் தாக்கி இருக்கும். எத்தனையோ நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆபத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கும். ஆனா அத்தனை ஆபத்துக்கள் மத்தியிலும், அத்தனை பலவீனங்கள் மத்தியிலும், அத்தனை வியாதிகள் மத்தியிலும் அநேக குடும்பங்களுக்குள்ள பாருங்க, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கணவன் மனைக்குள்ள ஒரு சமாதானமே இருக்காது. ஒரே பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மையே இருக்காது. அன்பென்ற அந்த குணாதிசயமே இருக்காது. ஆனா பாருங்க, அவர்கள் கூட இன்னைக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நேரத்துல அவர்களுக்கு அநேக நேரங்கள்ல நான் வாழ்வதோடு மறிச்சு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? நிறைய கணவன்மார்கள் அல்லது மனைவிமார்கள் யோசிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் அந்த நிலைமையில கூட கர்த்தர் அவர்களை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு விடாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்தார். பாத்தீங்களா?
அதை நினைவு கூர்ந்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. நாமத்தை உயர்த்துவது மாத்திரம் அல்ல, அவருடைய பாதப்படியில் நாம் பணிய வேண்டும். தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஏசப்பா இந்த 11 மாதங்களும் எங்களை எப்படியாய் காத்து கொண்டு வந்தீங்களே, இந்த 12வது மாதத்தின் துவக்கத்துல கூட எங்களை கொண்டு வந்து எங்களை ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ செய்து கொண்டிருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு, நீர் என்னோட கூட இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தி கொண்டு வந்தீங்களேன்னு சொல்லிட்டு தேவனுக்கு நாம் என்ன பண்ணுமா, நன்றிகளை செலுத்த வேண்டும். அவரை உயர்த்தி கொண்டிருக்க வேண்டும். நமக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு இந்த வருஷம் முடிவதற்கு. அந்த கொஞ்ச நாளுக்குள்ளாக தேவன் செய்த எல்லா நன்மைகளும் நினைவு கூர்ந்து, தாவீது அது அழகா சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் எனக்கு நன்மை செய்தாரு, ஆகவே நான் அவர் என்ன பண்ணுவேன், பாடுவேன். ஆகவே அவர் நான் உயர்த்துவேன், ஆகவே அவரை மகிமைப்படுத்துவேன். எல்லா இடங்களிலும் தாவீது ராஜா அழகா சொல்றாரு, எல்லா இடங்களிலும் தேவனை உயர்த்தி கொண்டே இருக்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். இப்ப பாருங்க, எல்லா இடங்களிலும் தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நீங்கள் தேவனை துதிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும், தேவனை உயர்த்தக்கூடியவர்களாய் மாற வேண்டும். வேதாகமத்துல பாருங்க, யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தாய், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலையை தண்ணினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த இடத்துல மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. ஏன் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறாங்கன்னு சொன்னா, ஒரு நாள் எகிப்துல இருக்கும் பொழுது அவர்களுக்கு எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்தாரு. அதுல பாத்தீங்கன்னா அவங்க கடந்து வரும்பொழுது செங்கடல் என்ன பண்ணுது, தடையா இருக்குது. ஒரு பக்கம் செங்கடல் இருக்கு, ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, எகிப்து ஜனங்கள் வேற இருக்காங்க. அந்த குதிரை படைகள், அந்த எல்லா விதமான ரதங்களை வைத்துக்கொண்டு என்ன பண்றாங்க, துரத்தி கொண்டு வராங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, மோசையுடைய கோலை நீட்டு சொன்னாரு. நீட்டின மாத்திரத்துல செங்கடல் 2ஆய் பிரிந்து அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து போவது போல கடந்து போனாங்க. பாத்தீங்களா? அதெல்லாம் நினைவு கூர்ந்து குதிரையையும் குதிரை வீரனையும் அழித்தவர் என்ன பண்ணுங்க, துதியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். வெட்டாந்தரையில நடந்து வரும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார், எங்களை ஆச்சரியமாய் கர்த்தர் வழிநடத்தினார் என்று சொல்லி மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படியாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுலயே 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்றாரு, உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. பாத்தீங்களா? அவருடைய நாசியின் சுவாசத்தை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாராம், ஆச்சரியமாய் வழிநடத்தி கொண்டாராம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த ஜலம் எப்படி நின்னுச்சான், அப்படியே ஸ்ட்ராங்கா என்ன பண்ணுச்சு, ஒரு ஐஸ் கட்டியை போல, ஒரு பனி கட்டியை போல என்ன பண்ணுச்சு, அப்படியே நின்று போயிடுச்சான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஜலம் அப்படியே குவியலாய் நின்று போனது. அதே போல இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியை, உங்களுடைய வாழ்க்கையில கூட தேவன் செய்த நன்மைகளை ஒன்று கூட மறக்காதீங்க. ஆகவே இந்த நாள்ல கூட பாருங்க, அன்றைக்கு மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அப்படியாய் தேவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த 15ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் நீங்கள் வீடுகளுக்குள்ள வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரத்துல அவர்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூறாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, காடைகளை வரவழைத்தால், மன்னாவை பொழியச் செய்தார், அவர்களுக்கு என்னென்னமோ அற்புதங்களை, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறது, நிறைய காரியங்களை கர்த்தர் எல்லா அற்புதங்களையும் செய்திருக்கிறார். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து தேவனுக்கு நீங்கள் நன்றி பலிகளை செலுத்த வேண்டும், அவருக்கு துதி பலிகளை செலுத்த வேண்டும், அவரை உயர்த்தி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த நாள்ல கூட தாவீது சொன்னது போல கர்த்தரை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. அவருடைய பாதப்படியில பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். தேவனை உயர்த்தணுமாம், அவருடைய பாதப்படியில பணியணுமாம், அவர் பரிசுத்தம் உள்ளவராய் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை எகிப்திலிருந்து தேவன் கொண்டு வந்ததை நினைவு கூர்ந்து தேவனை எப்படி துதித்தார்களோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை எகிப்து என்ற அந்த பாவத்திலிருந்து, பாவ சாபத்திலிருந்து
தேவன் நம்மை மீட்டெடுத்தாரு பாத்தீங்களா, அதை நினைவு கூர்ந்து நாம் தேவனை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி உயர்த்துவோம் என்று சொன்னால் தேவன் மேன்மேலும் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் தேவனை உயர்த்துறீங்களோ அவர் உங்களை உயர்த்துவார். அவர் நீங்க நல்லவர் சொன்னால் நீங்க நல்லவங்களா மாறுவீங்க. அவரை நீங்கள் பரிசுத்தமுள்ளவர் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறுவீங்க. அவரை நீங்கள் எந்த விதத்துல உயர்த்துறீங்களோ அதே போல தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனை நீங்கள் உயர்த்தும் பொழுது அவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். புதிய ஆண்டுக்குள்ள நீங்கள் கடந்து போகும்போது தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, புதிய செழிப்பை, புதிய மேன்மையை, புதிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்து வழிநடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் மோசே மாத்திரமல்ல கர்த்தரை தேடினாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அன்னாள் ஒரு நாள் குழந்தை இல்லாம தேவ சமூகத்துல மனம் கசந்து அழுது தன் இதயத்தை எல்லாம் ஊற்றி ஜெபம் பண்ணாங்க பாருங்க. அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டு என்னை யாரெல்லாம் அற்பமா பார்த்தாங்களோ அவர்கள் முன்பாக கர்த்தர் என் தலையை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அதை நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் நப்பந்தான் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் நப்பந்து திறந்திருக்கிறது. ஒரு நாள் என்னை யாரெல்லாம் குறைவாய் பார்த்தாங்களோ, அற்பமாய் பார்த்தாங்களோ, அவர்கள் மத்தியில கர்த்தர் என் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர்களை நான் பேசும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு நாள் என்னை எல்லாரும் அற்பமாய் பார்த்தாங்க, இன்றைக்கு என்னை உயர்த்தி பார்ப்பதற்கு காரணம் தேவன் என்னோட கூட இருந்து என் ஜெபத்தை கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தாரே என்று சொல்லி அன்னாள் தேவனை உயர்த்தி கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொருத்தருமே வேதாகமத்துல நீங்கள் அநேக நம்முடைய வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு தாசர்கள் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்ன ஒவ்வொருத்தருமே கர்த்தருடைய நாமத்தை அப்படியே உயர்த்தி இருக்கிறாங்க. அதே போல நாம கூட இன்றைக்கு என்ன பண்ணும், தேவன் செய்த நன்மைகளை ஒன்று கூட மறக்காதபடிக்கு அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும், அவரை பாடிக்கொண்டே இருக்கணும், அவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த அவர் நம்மை மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான், அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இவங்க எல்லாம் தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவர் செய்த நன்மைகளை ஒன்று கூட இவங்க என்ன பண்ணல, மறக்கல. இப்ப பாருங்க, மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அன்றைக்கு எகிப்துல அடிமையா கடந்தோம், இன்றைக்கு தேவன் எங்களை என்ன பண்ண, அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இன்றைக்கு எங்களை பாலும் தேனும் ஓடுற நல்ல தேசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். அதே போல இங்க பாருங்க, அன்னாள் தேவ சமூகத்துல போய் அழுது ஜெபித்தது நிமித்தமாய் அந்த மகளுக்கு தேவன் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தது நிமித்தமாய் அவருக்கு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி என்ன பண்றாங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. அதே போல ஆபிரகாம் ஒரு நாள் வெறும் கையாய் வந்தவரை கர்த்தர் ஆசீர்வதித்து அவரை என்ன பண்ணாருன்னா, அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாராம், ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டார். அதெல்லாம் நினைவு கூர்ந்து இவர்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எப்படி தேவனுடைய நாமத்தை உயர்த்தினாங்களோ அதே போல நாம கூட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 11 மாதங்களும் தேவன் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்தார். இந்த 12வது மாதத்துல கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். ஆகவே அந்த தெய்வத்தை நினைவு கூர்ந்து தாவீது சொன்னது போல கர்த்தரை உயர்த்துங்கள், அவருடைய பாதப்படியில பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர் சொன்னது போல அவரை உயர்த்தி கொண்டிருங்க. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். இந்த தேவனை நம்ம யாவரும் இருக்கிற இடங்கள் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாள்ல கூட தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வருடம் எல்லாம் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எத்தனையோ ஆபத்துக்கள், நாச மோசங்கள், வியாதிகள், பலவீனங்கள், சாபங்கள் எது இருந்தாலும் அவற்றின் மத்தியில கர்த்தரை இதுவரைக்கும் வழிநடத்தி கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த நாள் அந்த கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளின் பிரகாரமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் துதிக்க, ஆராதிக்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்க. ஆவினர் தாமே கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.